ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். சமஸ் அவர்கள் தெற்கிலிருந்து ஒரு சூரியன் என்ற புத்தகத்தை தயாரித்து வெளியிட்டிருந்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு இந்த புத்தகத்தை நான் காட்ட விரும்புகிறேன். சமஸுடைய நூல் தான் இவருக்கு கிடைச்சது மாதிரி சமஸோட நூல் தூக்கி வச்சுக்கிட்டு இதுல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? நீங்கள் கலைஞர் குறித்து சொல்வதற்கு உங்களுக்கு முதல்ல பத்திரிகையாளர்களை அடையாளம் காண்பதற்குல்ல, உங்களுக்கு கருணாநிதி லைஃப் அது தமிழ்லேயும் மொழிபெயர்த்து வந்திருக்கு. கலைஞர் வாழ்க்கை வரலாறு தொடர்பாக ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் எழுதின புத்தகம் ரொம்ப சூப்பரான டாக்குமெண்ட் செய்யப்பட்ட புத்தகம். உங்களுக்கு ஆனால் நேரடியாக சமஸ் தான் உங்களுக்கு பத்திரிகையாளராக தெரியுறாரு. கோயில் நிலங்களுடைய ஆவணங்கள்லாம் இன்டர்நெட்டில் போட்டாங்க, அதனால் ஊழல் ஒழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த 100 கோடி ஆட்டை போடுறதா அந்த செய்தி வந்துச்சு, அது இன்டர்நெட்டில் போட்டாங்களா? அதை குறித்து எந்த குறிப்பும் இல்லை. அட்லீஸ்ட் இப்படி புகார்கள் வருகின்றன என்று கூட அவர் சொல்லலை. எம்ஜிஆர் தன்னுடைய திரை உலக பயணத்திலே நான் நான் கருப்பு பணம் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் வரி கேட்டால் நான் எப்படி தொண்டு செய்கிறது, மக்களுக்கு எப்படி உதவுன்னு கேட்டார். எம்ஜிஆரை பின்பற்றின வஜி கருப்பு பணமே வச்சிருக்கல. கருப்பு பணம் புழங்கிய அந்த துறையில் கருப்பு பணம் பயன்படுத்தாத நபர் எந்த ட்ராக் ரெக்கார்டு அடிப்படையில் இவங்க ஊழல் ஒழிப்பை லட்சியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட சமஸ்ட சொல்லிட்டாருன்னா அவர் ஊழல் ஒழிக்க வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தமா? எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்தா ஊழல் பண்ண மாட்டாங்க, அவன் காரில் போய் காசு வாங்குவான். ஏதாவது இல்லை லாஜிக் இருக்கா? ஆனால் தன்னை அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு அதை பேசுகிறாரு. அறநிலையத்துறைக்கு ஒரு ஆளை போட்டிருக்கீங்க, கடனை சாதி பார்த்து போடலங்கிறீங்க, அது கடைசியாக ஏன் போட்டிங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். சசிகலாவை நீங்கள் மாஃபியான்னு சொன்னீங்க, மன்னார்குடி மாஃபியான்ட்டு. மார்டின் ஃபேமிலி வேறு வேறு வகையில் இருக்கா இல்லையா? இப்படி ஒரு பெரிய நெக்ஸஸ் சுற்றி இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாஃபியா பிடியில் சிக்கியிருக்கிறார் ஊழல் எதிர்ப்பு போராளி விஜய், அப்படிதான் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டாலினுக்கு போயிட்டு இருந்து 30% வரியை தடுத்துட்டீங்க அப்படின்னா அரசாங்கத்திலேருந்து லீக் ஆகிட்டு இருந்த 1.5 லட்சம் கோடியை தடுத்துருக்கீங்க. அப்போ அடுத்த வருஷம் நீ 1.5 லட்சம் கோடியை எக்ஸ்ட்ரா காமிக்கணும். நீ 1.5 லட்சம் கோடி கொண்டு வந்து காமி, ஊழல் ஒழிச்சிட்டல்ல. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டிவிக்கு ஆட்சி அமைந்து 100 நாட்கள் நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. அது குறித்து பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஊடகங்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறாங்க. 100 நாள் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளில் என்ன செஞ்சாலும் தொகுத்து வழங்குற அளவுக்கு இருக்கும். ஏதோ ஒன்று அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் எனக்கு பத்திரிகையாளர் சமஸ் எழுதின ஒரு கட்டுரை கவனத்துக்கு வந்தது. அவர் தொகுத்து வழங்கியிருக்கார். அவர் இந்த ஆங்கிள் இருந்து சொல்லாமல் அவர் வேற ஒன்று சொல்கிறார். ஊழலுக்கு எதிராக ஒரு முதல் அடி அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறார். அதில் ஒரு வரலாறு ஒன்று சொல்கிறார். நவீன தமிழ்நாடு என்பது இந்த பாட்டு பாடியிருப்பாரு, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க அது பாடல. அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நவீன தமிழ்நாடு, சுதந்திர இந்தியா, அதில் முதல் தேர்தலுக்கு பின்னாடி அல்லது முன்னாடி கூட அவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்லேருந்து அவர் வரிசையாக சொல்கிறார். குமாரசாமி ராஜா, ராஜாஜி, காமராஜர், அண்ணா வரைக்குமே ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. பொது பணத்தை கையாடுவது அல்லது அதை பயன்படுத்துவது அப்படின்றதுலேருந்து ரொம்ப விலகி இருந்தாங்க. முதல்ல நவீன தமிழ்நாட்டில் ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டு கலைஞர் மீது தான் வந்தது. அதை சொல்லி தான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார். அதை சொல்லி தான் அவர் ஆட்சியும் பிடித்தார். அதன் பிறகு எம்ஜிஆருடைய 3 ஆண்டு ஆட்சிங்கிறது ஊழல் கரைப்பிடியாததாக இருந்தது. அதன் பிறகும் பொது பணத்தை ஒரு துடுவதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக தான் போச்சு. ஜெயலலிதா அந்த ஊழலில் உச்சம் தொட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கலைஞர் காலத்தில் ஊழல் அப்படின்றது தொடங்குது அப்படின்றதும் அதில் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டது ஜெயலலிதா அப்படின்ற மாதிரி அவங்க சிறைக்கே போயிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இங்கே எல்லாமே காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு. அதை ஊழலோட சமரசம் செய்து கொண்டார்கள். இந்த ஆட்சி தான் முதல் முறையாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு ஊழலுக்கு எதிராக அவங்க ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறாங்க. பலரும் இது குறித்து பேசுகிறாங்க அப்படின்லாம் ஒரு தொகுத்து சொல்கிறார். இந்த பார்வை சரிதானா? நீங்கள் சிரிக்காமல் சொல்லிட்டீங்க. இப்போ அண்ணா ஆட்சி வரைக்குமே ஊழல் இல்லாமல் இருந்தது என்று சமஸ் சொல்கிறார். ராஜாஜி இதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ பொது பணத்தை பயன்படுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறத குறித்து, எது பொது பணம் அப்படின்றதுல அரசு பணம், மக்கள் பணம். இப்போ மக்கள் பணத்தெல்லாம் திருடி வச்சுருந்தா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதற்கு பிறகு மக்கள் பணத்தை திருடி வச்சுருந்த பண்ணையார்களால் நிர்வகிக்கப்பட்ட அல்லது அவர்களால் நிரம்பி இருந்த ஒரு காங்கிரஸ் பொது பணத்தை கையாளவே இல்லை. அவங்க பணக்காரங்க. அவர் பேசுனது சொல்கிறது என்ன தெரியுமா? இவர் பேசுனது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்கெல்லாம் பணக்காரங்க, அவங்களுக்கு பணம் ஒரு விஷயமே கிடையாது. அவங்க பேருக்காக புகழுக்காக வந்ததுனால அவங்க ஊழல் பண்ணலை. அப்புறம் கோபாலகிருஷ்ணன் நாயுடு, ஏழை எளியவர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு கையில் காசு கிடையாது, அதனால அவங்க திருடுவாங்க. அதான் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை பற்றி
நீதிமன்றம் சொன்ன அவர் வந்து காரில் வர்றவர் பணக்காரர், அவர் இறங்கி இதெல்லாம் வன்முறையில் ஈடுபட்டிருப்பாருன்னு சொன்னது மாதிரி தான் இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து தெற்கில் இருந்து சூரியன் அப்படிலாம் அவர் எழுதினார். அப்புறம் அண்ணா மாபெரும் கனவு, இன்றைக்கி கூட சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் வேலு அவர்கள் இவர் புத்தகத்தை தூக்கி ப்ரொமோஷன் வேலையில் ஈடுபட்டார். முதல்ல கட்சிக்காரங்க திமுககாரங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் நின்றுக்கிட்டு மரிய வில்சன் நம்ம மருமகன், உங்கள் மருமகனா அவர் தப்பாக பேசலாமா? உங்கள் மருமகனா தப்பாக நம்பர் சொல்லலாமா? எந்த ஊர் ஸ்லாங்கில் தப்பாக நம்பர் சொல்லலான் இருக்குது? அவரதை அங்கீகரிச்சுட்டு இன்றைக்கி கலைஞர் குறித்து பேசுவதற்கும் சமஸோடைய நூல் தான் இவருக்கு கிடச்சது மாதிரி சமஸோட நூல் தூக்கி வச்சுக்கிட்டு இதில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? நீங்கள் கலைஞர் குறித்து சொல்வதற்கு உங்களுக்கு முதல்ல பத்திரிகையாளர்களை அடையாளம் காண்பதற்குல்ல, உங்களுக்கு கருணாநிதி லைஃப் அது தமிழ்லேயும் மொழிபெயர்த்து வந்திருக்கு. கருணாநிதி வாழ்க்கை தொடர்பாக, கலைஞர் வாழ்க்கை வரலாறு தொடர்பாக ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் எழுதின புத்தகம் ரொம்ப சூப்பரான டாக்குமெண்ட் செய்யப்பட்ட புத்தகம். உங்களுக்கு ஆனால் நேரடியாக சமஸ் தான் உங்களுக்கு பத்திரிகையாளராக தெரிகிறாரு. அந்த இந்து பத்திரிகை உங்களுக்கு அடையாளமாக படுது, தமிழ் இந்து அதில் வெளியிட்டாங்கன்னு சொல்லி. இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன வெங்காயம் இருக்குது? இந்த நாளுக்கு நேற்று தான் உட்கார்ந்தது கட்டுரையில் வன்மமாக ஒரு கட்டுரை எழுதி வச்சுருக்கிறார். அந்த கட்டுரை நீங்கள் சொன்னது மாதிரி காமராஜர் ஆட்சி காலத்து வரைக்கும், அண்ணா ஆட்சி காலம் வரைக்கும் ஊழல் இல்லை. அது அண்ணா என்ன சொல்லியிருப்பாருன்னு இருக்குல்ல. அண்ணா வந்து பெருமாள் படத்தில் சத்தியம் வாங்கி வந்து ஓட்டு வாங்கினாங்க, பசு முதலாளிகள் காசு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே. அந்த பசு முதலாளிகள் யார்? பொது பணம்னு தனியாக ஏதோ அரசு நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற பணம் மட்டும் தான் பொது பணம். பசு முதலாளிகள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பொது பணம் கிடையாது. அந்த பொது பணத்தில் கையாடல் செய்தவர் கலைஞர். ஏன்னா அவர் வந்து பேருந்துகளை நாட்டுடைமை ஆக்கிறார் இப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது ஏன்னா அவங்க மக்கள் பணத்தை வந்து அவங்க எடுத்துட்டாரு. காமராஜர் ஆட்சி காலத்தில் காமராஜருக்கு ஊழல் செய்ய வேண்டிய தேவையில்லை, அல்லது அவர் வந்து ஊழலற்றவராக இருந்தார் அப்படின்லாம் சொல்லிக்கிங்க. ஆனால் காமராஜர் ஆட்சி காலத்தில் அந்த பண்ணையார்கள் செய்த அட்டுழியம், பண்ணையார்கள் திரட்டி கொண்டது ஒன்றும் இல்லை. காமராஜர் ஆட்சி காலத்தில் நில உச்சவரம்பு சட்டம் வந்தபோது நம்ம அந்த கட்சியில் இருந்த இன்னைக்கு மனிதர் புனிதர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர் எப்படி இல்லை நிலத்தை வந்து ஆட்டை போட்டார், நிலத்தை எப்படிலாம் பாதுகாத்தார், எப்படி எழுதி வச்சார் அப்படின்லாம் கதைகள் வெளிப்படையாகவே இருக்குது. அந்த காங்கிரஸ் சார்பு அபிமானிகள் இருக்காங்கல்ல, அவங்க திருந்தாலும் பொதுச்சத்து இல்லை. அவங்க ஊழல் பற்றி இவங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயமே நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏழைகள் திருடுவார்கள். நில உச்சவரம்பு சட்டத்தில் எப்படிலாம் பண்ணையார்கள் திருடினாங்க அப்படின்னு கதையாக இருக்குது. அந்த காலம் பொற்காலமாக இருந்தது. பண்ணையார்கள்லாம் ஆண்டு கொண்டிருந்தாங்க, செல்வந்தர்கள் ஆண்டு கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஊழல் செய்ய தேவையில்லை. கருணாநிதி என்கிற சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த அந்த நபர், அவர் வந்ததுக்கு பிறகு தான் பொது பணத்தை எடுத்து கையாடல் செய்ய தொடங்கினார் அப்படின்னு கூறப்படுதான். அதே இந்து நிறுவனத்தினுடைய குழுமத்தினுடைய தலைவர் எழுதின அந்த புத்தகம் வாய்ஸ் ஸ்கேம்ஸ் ஆர் ஹியர் டு ஸ்டே, அதில் கலைஞர் குறித்து முதல்ல பரப்பப்பட்ட இந்த சர்க்காரிய கமிஷன் அதை வந்து அவர் சயின்டிஃபிக்காக ஊழல் செஞ்சாருங்க, அதை பற்றின எந்த குறிப்பும் நான் எங்கேயும் படிக்கலைங்கிறத சமஸ் படிச்சிருக்காருன்னு சொல்லணும். அந்த சமயத்தில் இந்திரா காந்தி பீரியடில் ஊழல் புகார் சொன்ன நபர்கள், எம்ஜிஆர் உள்ளிட்ட நபர்கள் வந்து அது வந்து என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் கருணாநிதி தான் அதை தொடங்கி வைக்கிறாரு, கலைஞர் தான் தொடங்கி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு கடைசியில் காமராஜரோடு ஒப்பிடத்தக்க ஒரு நபர் வரலாற்றில் கிடைத்திருக்கிறாருன்னா அவர் வந்து நவீன காமராஜர் விஜய் அப்படிங்கிறது தான் இவருடைய சாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை எம்ஜிஆர் சொல்கிறார்ல, எம்ஜிஆருடைய முதல் 3 ஆண்டு ஆட்சி வந்து புனிதமான ஆட்சி பாருங்க. எம்ஜிஆரை 2 வாட்டி தான் நீங்கள் தாக்க முடியும், 3ஆவது வாட்டி ரத்தம் வந்துடும் அடிச்சிருவார். அதனால் எம்ஜிஆர்கிட்ட நம்ம முன்னாடியே போக வேண்டாம், விஜய்கிட்ட வருவோம். விஜய் ஆட்சி ஊழலற்றது, காமராஜரோடு கம்பேர் பண்ணத்தக்கது. காமராஜர் ராஜாஜி அப்படி பொது பணத்தை கையாடல் செய்யாத, மக்களுக்கு பொதுவாக இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு எதிராக இருந்த காங்கிரஸில் இருந்த அந்த கோஷ்டிகள்லாம் ஊழல் இல்லாமல் இருந்ததுன்னு இவர் நம்பிட்டு போட்டோம். விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த கட்டுரையில் கோயில் நிலங்களுடைய ஆவணங்கள்லாம் இன்டர்நெட்டில் போட்டாங்க, அதனால் ஊழல் ஒழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த 100 கோடி ஆட்டை போடுறதா அந்த செய்தி வந்துச்சு, அது இன்டர்நெட்டில் போட்டாங்களா? அது குறித்து எந்த குறிப்பும் இல்லை. அட்லீஸ்ட் இப்படி புகார்கள் வருகின்றன என்று கூட அவர் சொல்லலை. அப்புறம் வந்து வழக்கறிஞர்கள் நியமனம் பற்றி, அரசு வழக்கறிஞர் நியமனம் பற்றி புகார்கள் வந்தது. அதில் அந்த சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்த பெண் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். இப்படியான விமர்சனங்கள் அப்படின்னு கூறப்படுகிறது என்று கூட விஜய் பற்றி சொல்லலை. அவருக்கு வந்து 100% சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. ஏன்னா அது முதல் அடி. அந்த முதல் அடியை வச்சு உங்களுக்கு எதிராக என்னென்னு கேட்டால் கீழே இருக்கிற அரசு அலுவலகங்களில் சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் மக்கள் நிம்மதி பெருமிச்சுவாங்க. இவங்க ஆக்சுவலி இங்கே விளையாடுற இடமே சாதாரண, இப்போ வந்து ஊழல் அது என்ன வகையெல்லாம் பின்னாடி பேசுவோம். இந்த சில அரசு அலுவலகங்களில் ஊழல் இல்லாத மாதிரியான ஜோடனைகள் இருக்குல்ல,
இவங்க அந்த பக்கம் 100 கோடி, இந்த பக்கம் அந்த அரசு நியமனம் தொடர்பான புகார்கள் வருகிற இவங்க. நீங்கள் அரசு வந்து வரி கட்ட சொன்னால் அந்த வரி ஏய்ப்பு தொடர்பாக அந்த ஊழல் தான், மக்கள் பணம் தானே அது. தன்னுடைய திரையுலக அந்த நடிப்பு முழுக்க எம்ஜிஆரை பின்பற்றுகிறார் விஜய் அப்படிங்கிற பொழுது, எம்ஜிஆர் தன்னுடைய திரை உலக பயணத்திலே நான் வந்து ஆமாம் நான் கருப்பு பணம் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் வரி கேட்டால் நான் எப்படி தொண்டு செய்கிறது, மக்களுக்கு எப்படி உதவுன்னு கேட்டார். எம்ஜிஆரை பின்பற்றின விஜய் கருப்பு பணமே வச்சிருக்கல. கருப்பு பணம் புழங்கிய அந்த துறையில் வந்து கருப்பு பணமே பயன்படுத்தாத நபர். அவர் வெறும் வெள்ளத்தாளை மட்டும்தான் பயன்படுத்தினார். அந்த விஜய் அப்படியே இங்கே வந்து வெள்ளத்தாலே பயன்படுத்துறது முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்ல வரான்னு தெரியல. எந்த ட்ராக் ரெக்கார்டு அடிப்படையில் இவங்க ஊழல் ஒழிப்பை லட்சியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட சமஸ்டர் சொல்லிட்டாருன்னா அவர் ஊழல் ஒழிக்க வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தமா? நீங்கள் உங்கள் பக்கத்திலே மக்கள் இந்த நாட்டில் அவர் சொல்ல வர்றது ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற சொல்லாடல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது அப்படின்றாரு. ஊழல் ஒழிப்புங்கிற சொல்லாடல் வந்து ஜெயலலிதா தூக்கி ஜெயிலில் வச்ச போது உங்களுக்கு ஊழல் ஒழிப்புங்கிற சொல்லாடல் வந்து முக்கியத்துவம் பெறலையா? ஊழல் ஒழிப்பை தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிப்பு என்று பேசிக்கொண்டதான். ஊழல் ஒழிப்புங்கிறது எதிரிகளை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட அரசியல் ஆயுதம் அப்படின்னு சொல்கிற இவர், அந்த அம்மா தான் ஊழல் பண்ணிச்சுன்னு சொல்லி சட்டப்பூர்வமாக நிரூபித்து அந்த அம்மா சிறையில் தள்ளதில் திமுக செய்தது ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி சொல்ல வராது. ஏன்னா திமுக அந்த கிரெடிட்டில் திமுக அந்த டெயிண்டட் கலர்லேயே வச்சுருக்கணும். இந்த பக்கம் வரும்பொழுது நீங்கள் மெல்ல விஜய்க்கு வந்து ஒரு கலர் முலாம் பூசி அவர் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வந்திருக்கிறார். அங்கே பாருங்கள், எங்கே பாருங்கள், எல்லாருமே நிறைய பேர் ஊழல் இல்லைன்னு பேசுகிறாங்க. இப்போ நிறைய MOU சைன் செய்யப்பட்டிருக்குல்ல, சைன் செய்யப்பட்ட இடத்துல ஒரு கம்பெனி ஒரு 1 லட்ச ரூபா மட்டுமே கேபிட்டல் வச்சுருக்கிற ஒரு கம்பெனி, அது கூட 10,000 கோடிக்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் திருச்செந்தூரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது நீங்கள் இந்த ஹிடன்பர்க் அறிக்கை வந்துச்சுல்ல, அதானி குழுமம் அது வந்து ஷெல் கம்பெனிஸ் வச்சுருந்து அதானி கம்பெனிஸ் ஷேரை ஏற்றி விடுறதுக்காக வேறு கம்பெனிஸ் வழியாக ஷேரை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது, இவங்களே பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் இது ஏற்றிக்கிறது, ஷேர் ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுன்னு ஒரு ஃப்ராடு தானே பண்ணாங்கன்னு ஹிடன்பர்க் அறிக்கை சொல்லிச்சு. அப்புறம் அதானியை கேள்வி கேட்குறவங்க இந்தியாவே கேள்வி கேட்குறவங்கள வரைக்கும் அவன் பேசினாங்க. கிட்டத்தட்ட இதை நீ ஒழுங்காக ஆய்வு பண்ணால் இந்த 1 லட்ச ரூபா வச்சுருக்க 10,000 கோடி ரூபா முதலீடு எப்படி பண்ண முடியும்? அவனுக்கு வந்து இந்த 6 மாதத்துக்கு முன்னால் கம்பெனி தொடங்கியிருக்காங்க. ஊழல் ஒழிப்புன்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? நீனும் மற்ற கட்சிக்காரங்க மாதிரி தான். அப்படிலாம் இவருக்கு உரம்லாம் எதுவுமே இல்லை. இவர் ஆட்டோமேட்டிக்காக ஊழல் ஒழிப்பு கொடுங்க, சைன் போடுறேன், நீங்கள் வந்து டிக்ளேர், நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமான தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, பக்கத்தில் இருக்க ஆட்கள்லாம் யார் அதில் சொல்லுன்னு சொன்னால் அந்த அந்த ஆட்சியில் ரொம்ப மிக முக்கியமான முகமாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா, அவர் வந்து நேர்மையான முறையில் சம்பாதித்து இந்த இடத்துக்கு வந்தவர் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அதில் ஒரு வரியாவது எழுதணும் துணிச்சலோட. அவர் லார்டின் மார்ட்டினோட காசு வந்து பொது சொத்துக்களை கையாடல் செய்வது இல்லையா? நீங்கள் மக்கள்கிட்ட இந்தியா முழுக்க இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்க சமூகத்தில் நீங்கள் நாளைக்கு பணக்காரன் ஆயிடலாங்கிற ஒரு நப்பாசையை கொடுத்து சட்டப்பூர்வ லாட்ரிக்கு அவர் கைது செய்யப்படல. அது மாதிரி பிளாக்ல வந்து நிறைய லாட்ரிங்கிற கான்செப்டே இருக்குல்ல, அது சாதாரண மக்கள் அவங்க வந்து உழைச்சி பணக்காரனா முடியாதுப்பா, இப்படி லக்கில் வந்தால் தான் உண்டு அப்படிங்கிற ஒரு போதை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் அது. சரி, நீங்கள் சட்டப்பூர்வமாக சூதாடுங்க, சட்டப்பூர்வமாக மக்களை ஏமாத்துங்க, சட்டம் அனுமதிக்கப்பட்ட வரையில்னு சொன்னால், அப்புறம் பார்த்தா லாட்ரி இந்த அதில் தேர்வு செய்யப்பட்ட அந்த லாட்ரி யாருக்கெல்லாம் பரிசு விழுந்திருக்கும் அந்த லாட்ரியில் கிட்டத்தட்ட 200 டிக்கெட்டில் 199 டிக்கெட் வேறு மாநிலத்தில் விற்பனையாக இருக்குது. எது கேரளாவில் லாட்ரி விற்றுருக்காங்க, ஆனால் லாட்ரி விழுந்தது வேறு மாநிலத்துக்காரங்களுக்கு. அதில் கணிசமாக மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசு அதிகாரிகள் தாங்கள் சேர்த்த ஊழல் பணம், ஒரு எடுத்துக்காட்டு 27 லட்ச ரூபா ஊழல் பணம் வச்சுருக்காங்க, கருப்பு பணம் அன்அக்கௌண்டடாக இருக்குது. பேங்க்குள்ளே போட்டால் மாட்டிப்போம். எப்படி பேங்க்கில் போடுறது? அந்த லாட்ரி ஒன்று இருக்குது, 20 லட்ச ரூபா பரிசு விழுந்த லாட்ரி இருக்குது தான், அதை வாங்கு. சரி, இந்த லாட்ரி கொடுத்தா அப்பா நான் பாரு 27 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், நீ 20 லட்ச ரூபா பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு, லாட்ரி எனக்கு விழுந்துருச்சு, 20 லட்ச ரூபா பணம் ஒயிட் ஆகிடுச்சு. இப்படியான வேலைகள் செஞ்சாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கிற அந்த மார்ட்டினுக்கு எதிராக இப்போ பழைய ரஜினிகாந்த் படம்லாம் இருக்குல்ல, மாமியாருக்கு எதிராக போராட்டம், மாமனாருக்கு எதிராக போராட்டம், ஊழலுக்கு எதிராக போராட்டம், இப்படி ஏதாவது ஆதவர்ஜனை பண்ணியிருக்காரா? நீங்கள் அவங்க கொடுத்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருந்து இப்போ வெளியில் அங்கே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அதாவது மார்ட்டின் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே பார்த்தா ஒரே ஊழலாக இருக்குது அப்படின்னு சொன்னதை நம்பி மயங்கி இவர் சிந்தை அப்படிங்கிற இதில் வந்து எழுதி வச்சுருக்கிறாரு. முதல்ல முழுக்க ஹம்பக் வன்மம். இவரை ப்ரொமோட் பண்ணுற திமுககாரங்க இருக்காங்கல்ல, அமைச்சர்கள் முதல் இவருக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. கேட்டால் மூத்த பத்திரிகையாளர், இவர் மூத்த பத்திரிகையாளர், பாண்டே மூத்த பத்திரிகையாளர், இவங்களை வந்து கூட்டு பக்கத்தில் வச்சுக்கிறீங்க, மேலே உட்கார வைக்கிறீங்க. முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளர் கூப்பிட்டு உட்கார சமஸ் பக்கத்தில் உட்காந்துருக்காரு.
நீங்கள் பக்கத்தில் உட்காந்து இவ்வளோ நாள் எழுதின வன்மம் என்னென்ன வகையான வன்மம்லாம் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குல்ல. அப்போ சமஸை பற்றி அப்படிலாம் கேள்வி இல்லை. ஏன்னா அவர் பெரிய பத்திரிகையில் பெரிய எடிட்டராக இருக்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு பேசலாம். இப்படி பேசினவர் இன்றைக்கி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனா ஒன்று சொல்கிறாரு, ஜெயலலிதா பாணியில் நாங்கள் ஊழல் ஒழிப்போம். ஜெயலலிதா எப்படி? ஜெயலலிதா ஒரு மாடி விட்டு பெண்மணி, அவங்களுக்கு பல மொழி தெரியும். அந்த அம்மா பெரிய அறிவாளி, இப்போ வரைக்கும் நம்பப்படுது. அந்த அம்மா 1 ரூபா தான் சம்பளம் வாங்கிச்சு, இவ்வளோ நாள் ஊழல் பண்ணிடுச்சு. ஆனால் அன்றைக்கி அந்த அம்மா ஊழல் ஒழிப்புக்கு வந்தது மாதிரியே அந்த அம்மா வந்ததை ஒரு மாற்றம்னு 91 கொண்டாடினவங்க யார்? அதுக்கு பிறகு 2001 ஏமா இவ்வளோ ஊழல் பண்ணிட்டு 2001 திரும்ப ஏமா வரீங்கன்னு சொல்லி எந்த மீடியாவும் பேசலை. திரும்ப அந்த அம்மா கடைசியில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட போதும் கூட மீடியாக்களில் பேசின சில பத்திரிகையாளர்கள் அந்த அம்மா மேலே ஊழல் புகார் சொல்லப்பட்டாலும் ஒரு முறை தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் மக்கள் மன்னிச்சிட்டாங்க. மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி அவங்களை திரும்ப முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க அப்படின்லாம் பேசின பத்திரிகையாளர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பத்திரிகையாளர் வரிசையில் தான் சமஸ் வந்து இதில் உருட்டுன்னு உருட்டிருக்கிறார். அதில் முக்கியமான சாப்டர் தான் எம்ஜிஆர். ரைட். இப்போ எம்ஜிஆருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பேசிடலாம். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ அரசு ஊழியர்கள் அல்லது வந்து இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இப்போ இவங்க ஏன் ஊழல் செய்வதற்கான தேவைகள் வருது அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். ஏன்னா அவங்களுக்கான செலவுங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கார் ஒன்று கொடுத்துட்டு இப்போ அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து முதல் முறை தேர்வான எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் வந்துட போகுது, இவ்வளோ நீட்டம்லாம் இழுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் உதவியாளர் போன ஆட்சியில் காரில் போய் இடி ஆஃபீஸர் ஒருத்தன் போய் மதுரையில் லஞ்சம் கேட்டான் தெரியுமா, கேஸ் போடாமல் இருக்கிறதுக்கு. அவன் காரில் போகலையா? அதாவது கார் கொடுத்துட்டா ஊழல் பண்ண மாட்டேன். திரும்பி அதே லைன் தான் பாருங்க. அவர் சிங்கப்பூர்லாம் உதாரணம் சொல்கிறார். சிங்கப்பூரில் தான் உலகத்தில் அதிகமாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நாடு. அதனால தான் அங்கே ஊழல் அப்படிங்கிறது ரொம்ப கட்டுக்குள்ளே இருக்குது. பொதுப்பணியாளர்களுக்கு வந்து நல்ல சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஊழல் செய்ய மாட்டாங்க. இல்லை, இது வந்து சோவும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறாரு. அது அந்த முதலாளித்துவவாதிகள் சொல்கிற ஒரு வேலை. அதாவது காசு நிறைய கொடுத்துட்டா ஊழல் பண்ண ஸ்கோப் ஆஃப் கரப்ஷன் இருக்குல்ல, ஊழல் செய்வதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதுல இருந்தால் நீங்கள் வந்து முதல்ல லைசன்ஸ் ராஜுன்னு சொன்னாங்க. இந்த 91க்கு முன்னாடி லைசன்ஸ் ராஜ் எல்லோரும் லைசன்ஸ் கேட்குறாங்க. அப்போது அந்த உரிமம் வாங்கிட்டு லைசன்ஸ் அடிப்படையில் லைசன்ஸ் ஏதாவது இதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறது, உரிமம் கொடுக்குறது, அப்படி ஒன்று இருந்துச்சு. அப்படி ஒன்று போய்கிட்டு இருக்க மெல்ல அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே லைசன்ஸ் ராஜை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. லைசன்ஸ் ராஜ் இருந்த வரைக்கும் ஊழல் வந்து சின்னதாக இருந்துச்சு. லைசன்ஸ் ராஜை ஒழிச்சாங்க, அது பெருசாக பொப்பள பயணம் பொழந்துருச்சு. அப்புறம் தான் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி லட்சக்கணக்கான கோடி ரூபாயெல்லாம் வந்துச்சு. அப்போ இந்த ஊழலுங்கிறது காசு இருக்கிறவன் பண்ண மாட்டான், கார் கொடுத்துட்டா பண்ண மாட்டான், அரசு ஊழியர்களுக்கு செலவுக்கு கஷ்டப்பட்டு ஊழல் பண்ணுறாங்க. இப்படி தான் ரொம்ப சிம்பிளிஃபைடான எக்ஸ்ப்ளனேஷன். இதில் வந்து நம்ம எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்தா ஊழல் பண்ண மாட்டாங்க, அவன் காரில் போய் காசு வாங்குவான். ஏதாவது இல்லை லாஜிக் இருக்கா? ஆனால் தன்னை அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு அதை பேசுகிறாரு. இது வந்து ஒரு பேசுகிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு வாதம். அது இதன் மூலமாக பொதுப்பணியில் ஈடுபடக்கூடியவர்களுடைய மாண்பு பாதுகாக்கப்படுது. மற்றவங்ககிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை தேவையில்லை. அரசு நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அமைச்சர்கள் போகிறாங்க, எம்எல்ஏக்கள் போகிறாங்க, அதுக்கு ஒரு செலவு ஆகுது. அவங்க வந்து மேடை போடுறதுலேருந்து டீ சமோசா கொடுக்குற வரைக்கும் ஒரு செலவு இருக்குது, ஷேர் வாடகை எடுக்கிற வரைக்கும். இதெல்லாம் இது யார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? இதெல்லாம் சும்மாங்க. அரசு லாஜிக் இருக்குதானே? இப்பதான் சொன்னேன். அரசு லாட்டரி மார்டின்ல சொல்லி முடிச்சிடறேன். அவர் சொன்ன ஆர்குமெண்ட் அவர் சொன்னதை சொல்லி முடிக்க கூடாதுங்க. அதுக்கு நான் என்ன கேட்கறேன், லாட்டரி மார்டின்ல அதுக்கு ஃபண்டை வந்து அரசே ஒதுக்கிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அரசே நாங்கள் செலவு பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நானே உனக்கு லஞ்சம் கொடுத்துட்றேன், நீ அதனால நீங்க கையேந்த வேண்டிய தேவையில்லை, ஊழல் செய்ய வேண்டிய தேவையில்லைன்ற ஒரு ஏற்பாடுகள் செய்யறாங்க. முயற்சி அவர் முதலடிதுன்னு சொல்றாரு. இந்த சின்ன சின்ன முயற்சிகள் தானே, இதெல்லாம் அதில் அங்கீகரிக்கலாம் தானே. ஊழலுடைய பேசிக் என்னன்னு தெரியாம முழுக்க ஒரு பேத்தல் அது. நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து அவனுக்கு கூடுதலாக கைக்கு நீங்கள் வச்சுக்கங்கப்பா, செலவுக்கு வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு அவன் ஊழல் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து விஜய்க்கு செலவு காசு கொடுத்துட்டு அவர் ஊழல் பண்ண மாட்டார் அப்படி தானே சொல்ல வர்றாரு. மக்கள்லாம் சேர்ந்து விஜய்க்கு செலவு காசு கொடுத்துருங்க, அவர் ஊழல் பண்ண மாட்டார். ஆதவர்ஜனாவுக்கு மாதம் பாக்கெட் பண்ணி கொடுத்துருங்க, சிடி நிறுவனத்துக்கு பாக்கெட் பண்ணி கொடுங்க. அந்த அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா, அல்லது அந்த பத்திரப்பதிவுத்துறை ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு போனார்ல அவருக்கு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருந்தா, இப்போ வந்து எல்லாமே இப்போது ஒரு நீதிபதியாக ஒரு வேலை சமஸ்து இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? ஊழல் தொடர்பான விஷயத்தில் கையில் காசு இல்லைன்னு சொல்லி ஊழல் பண்ணிட்டீங்க, சரி ஓகே விடுங்க, இனிமேல் கையில் உங்களுக்கு காசு கொடுத்துரும், இனிமேல் ஊழல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு காந்திய வழியில் ஒரு போதனை செய்திருக்கிறார். இது வந்து ஒரு பேத்தல், யூஸ்லெஸ் ஆக்சுவலி. இன்னொன்று, அவர் பெயிண்ட் அடிக்க விரும்புகிறது என்னன்னு கேட்டால், கலைஞர் வந்து பொது பணத்தை கையாடல் செய்தார். எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக வந்து கட்சி தொடங்கினார். முதல்ல அவர் ஏன் கட்சி தொடங்கினாருங்கிறது வேறு வருஷன்ஸ் இருக்குது, அந்த வருஷத்துக்குள்ள போக வேண்டாம். ஆனால் ஊழல் ஒழிப்பை லட்சியமாக கொண்டு எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினாருங்கிறது வந்து டக்கால்டி. அதை வந்து போய் படித்து அவருக்கு ஏற்கனவே வரலாம்னு அவர் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு அவர் கூட சேர்த்துக்கிட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, இன்றைக்கி தாவேகா வந்து விஜய் கட்சிக்காரங்க எப்படி ஏடிஎம்கேல ஆள் எடுத்துக்கலாம், அது மாதிரி இது வந்து எதை ஊழல் கட்சி தீய சக்தியெல்லாம் சொன்னாரோ அங்கேருந்து ஆட்களை சேர்க்கவே இல்லை எம்ஜிஆர். இல்லை, அதுதான் கட்சி, அவங்க கட்சியே திமுகலேருந்து கூட்டு வந்தது தான். அப்புறம் என்ன, அவன் ஊழல் தீய சக்தினா அது கலைஞர் குடும்பம் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுறது முதல்ல ஏமாத்து வேலை. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரக்சராக தான் ஊழல் பண்ணாங்க அப்படி தான் சொல்லியிருக்கணும். அவர் மாறாக தனக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு. அவர் வந்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஊழலே பண்ணலை. அவர் சொல்லும்போது முதல் ஆட்சி நிர்வாகத்தில் ஊழல் இல்லை, அடுத்தடுத்ததில் ஊழல் இருந்தது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த ஒரு குற்றச்சாட்டு, பல்கேரிய கப்பல் பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1979 எப்போ ஆட்சிக்கு வந்தார் இவர்? 77. பல்கேரியாவிலேருந்து கப்பல் வாங்குறதுக்கு சம்வாட் 8.4 crore, 8 கோடி அளவில் 8.4 கோடி அளவிலான மதிப்புள்ள கப்பல்களை வந்து 10.4 கோடிக்கு இவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. அது நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டது. கலைஞர் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். 4 கோடி ரூபாய் கமிஷன் வாங்க முயற்சி செஞ்சதாக குற்றச்சாட்டு. பூம்புகார் கப்பல் கழகத்தின் அதிகாரியாக இருந்த KS ராமகிருஷ்ணன் இவர் தான் இதை வந்து வெளியே கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு ஒரு விடுவிக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு அதே காலகட்டத்தில் ஒரு அதிகாரி ஜித் சிங் பாங்கோ அப்படிங்கிறவர் வந்து மர்மமான முறையில் மரணம் அடைகிறார். சரியா, இதெல்லாம் தகவல். அதுக்கு பிறகு வந்து கப்பல் பேரத்தோடைய உண்மைகள் வெளிக்கு வந்த உடனே நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் இது தாக்கல் செய்ய தயாரா அப்படின்லாம் கேட்டோன்னா நான் என்ன நடவடிக்கையெல்லாம் தயார்னு சொன்னால் அதுக்கப்புறம் விசாரிக்கப்படவே இல்லை. அந்த பல்கேரிய கப்பல் ஊழல் தொடர்பான புகார் சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டது, சட்டமன்றத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, இவ்வளோ பலவீனமான அதிகார வர்க்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் வேலை நடத்துகிறோம். அவங்க கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்பா உள்ளே பேசுகிறதுலாம் வெளியே எப்படிப்பா கசியுது, இவ்வளோ வீக்காக இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் போய் கலைஞருக்கு வேலை பார்க்குறீங்க, கருணாநிதிக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் அங்கே நிர்வாகம் இருந்தது. எம்ஜிஆருங்கிற கல்ட்டு பெரும்பாலும் அதனுடைய வாழ்நாள் முழுக்க எப்படி இருந்திருக்குன்னா, எம்ஜிஆருங்கிற நல்லவர், அமைச்சர்கள் கெட்டவர்கள், அதிகாரிகள் கெட்டவர்கள், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க மேலே பழிய போட்டு அந்த பிம்பம் கடைசி வரை பாதுகாக்கப்பட்டது. அப்போது எம்ஜிஆர் ஊழல் ஈடுபடாதவர், பொதுப்பணத்தை தொடாதவர் அப்படிங்கிறது பிம்பம். எம்ஜிஆரே வாக்குமூலம் கொடுத்தபடி நான் கருப்பு பணம் வந்து வாங்கியிருக்கிறேன். அது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு 97% அவர் வந்து தன்னார்வ வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற அடிப்படையில் எவ்வளோ நீங்கள் கருப்பு பணம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது 80 லட்ச ரூபா கருப்பு பணம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னவர் எம்ஜிஆர். எப்போவும் இந்த அரசியல் விவகாரம்லாம் வரும்போது, சரியா? அதனால் அவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் கையை தொடவே மாட்டார். அவர் வந்து திளைச்ச படத்தை தொட்டால் தீட்டு. அதே போல் பின்னாடி ஒரு புகார் வந்தது, பேருந்து உரிமை ஊழல். தனியார் பேருந்து உரிமையாளரிடம் அமைச்சர்கள் சுமார் 60 லட்ச ரூபா மூலம் 1 கோடி வரைக்கும் லஞ்சம் வாங்கினது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, எம்ஜிஆருடைய 2வது ஆட்சி காலத்தில் 1981 எரிசாராய ஊழல். அது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு சட்டவிரோதமாக 15 லட்சம் லிட்டர் ஸ்பிரிட்டு கடத்தினாங்க. அதுக்கு இவங்களுக்கெல்லாம் பங்கு இருக்குது. இந்த மதுவிலக்கை நீக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காசு வாங்கினாங்க. இப்படின்னு சாராயம் தொடர்பான விஷயங்கள் உண்டு. அதில் எம்ஜிஆருக்கு எதிராக ராமமூர்த்தி கமிஷனுங்கிற அமைப்பு அது நடத்தின விசாரணையில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி RN மாணிக்கம் அரசுக்கு எதிராக சாட்சியம் அளித்தனர். இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். மூத்த பத்திரிகையாளர் சமசுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் அதில் குறிப்பிடல? அதில் எங்கே குறிப்பிட்டிருக்காரா? எம்ஜிஆர் அப்படி அறியப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆரை பற்றி நீ என்ன சொல்கிற? அதை சொல்லியிருக்கணும்ல. அப்போ நீ உன்னுடைய வாசகரோட நேக்கா திசை திருப்பி கொண்டு போகிற. கிட்டத்தட்ட இல்லை, அதே பீரியடில் அந்த வைரவேல் ஊழல் கூட வந்து வைரவேல் திருட்டு இவர் போனார். அதிகாரி ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அங்கே அந்த கோயிலுடைய. சூசைட் பண்ணிக்காங்களே தலைமை அதிகாரி. இப்போ எம்ஜிஆர் பாண்டியில் தான் ஆட்சி. இப்போ கூட அந்த கோயில் விவகாரத்தில் ஒருத்தர் சூசைட் பண்ணியிருக்காருல்ல, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பாண்டி. நீங்கள் உங்களுக்கு ஒப்பிடவே தெரியாதா? உங்களுக்கு வரலாற்று விவரங்களே தெரியாதா? இதெல்லாம் ஏன் சொல்லாமல் மறைக்கிறீங்க? விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்திங்கிறாரு. இதை கட்டுரையில் எழுதி வச்சிருக்கிறார். 100வது நாள் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது கடந்த 5 ஆண்டுகளில் 100வது நாளில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஒரு சட்டம். அது வந்து பெரியாரிஸ்டுகள், பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, சமூக நீதி கொள்கையில் உடன்பாடு உண்டு. இன்றைக்கும் அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் மிச்சம் இருக்கிறாங்க. சிலருக்கு வேலைகள் இல்லை. அது குறித்து எதாவது வந்திருக்குதா? அறிவிப்பு எதாவது வந்திருக்குதா? வழக்கமாக இந்த திராவிட இயக்கம், அது அதிமுக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று பெரியாருக்கு பண்ணுறது, சடங்காக பண்ணுறது, அல்லது உண்மையிலே அக்கறையோடு பண்ணுறது, இப்படி எதாவது நடக்கும்ல. அப்படி எந்த முயற்சியும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அறநிலையத்துறைக்கு ஒரு ஆளை போட்டிருக்கீங்க. கடனை சாதி பார்த்து போடலங்கிறீங்க. அது கடைசியாக ஏன் போட்டிங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ அப்படியான எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாத ஒரு அரசு அது சொல்கிற நரேஷனை திரும்ப எடுத்து வைக்கிறது மட்டும்தான் இவருடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ மாணவர் சேர்க்கை, அதுலேயும் ஊழல். அதில் வந்து 1979 மாணவர் சேர்க்கை தொடர்பான விஷயத்தில்
உயர்நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பில் இவங்களுடைய முறைகேடு அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக அப்பட்டமாக வெளிப்பட்டுச்சு. இது வந்து வெளியே நமக்கு தெரிஞ்சது. இப்போது அந்த ஜேபிஆர் மரிய வில்சன் சொன்னால் நான் ஜேபிஆராக செயல்படுவேன். ஜேபிஆராக செயல்படுவதற்கு வியாக்கியானம் சமஸ் எழுதிருக்கணும்ல. எம்ஜிஆருக்கு வந்து ஜேபிஆர் இருந்தது போல அப்படின்னா அதுக்கு விஜய்க்கு மரிய வில்சன் சொன்னா ஜேபிஆர் யாரு சார்? நீங்க ஊழலுக்கு எதிராக முதல் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க காலை கட்டிட்டு ஒருத்தர் கிடக்குறாரு மரிய வில்சன், அவர் ஜேபிஆர் பேரை இங்கே மென்ஷன் பண்றாரு. ஜேபிஆர் என்ன மனித புனிதரா இல்லை காந்தியவாதியா? அவர் வந்து அவர் யாரு? அவர் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனார்? அவருடைய கல்வி தந்தை ஆனார். அது எப்படி? நீங்கள் அந்த பக்கம் உடையார்லேருந்து இப்போ அந்த எஸ்ஆர்எம் நிறுவனர் வரைக்கும் பெரிய பெரிய கல்வி தந்தைகள் எப்படி எங்கேருந்து உருவானாங்க? என் ராம் அவர் சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஊழல் எப்போவுமே இந்த சிஸ்டத்துக்குள்ளே அங்கும் இங்குமா இருந்திருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு சாதி தான் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஊழல். அந்த ஊழலில் பகுதியாக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இந்திய அளவில் நிறுவனமயமாகிறதுக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த 1977 87 வரையிலான காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் ஊழல் நிறுவனமயப்படுகிறது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா வருகிறார். ஜெயலலிதா வந்து பாசிங்கில் அவர் உச்சம் தொட்டார் அப்படின்ட்டு போயிடுறீங்க. ஜெயலலிதா என்ன பண்ணார்? ஆர்கனைஸ்டாக என்னென்ன பண்ணார்? ஜெயலலிதா கூட சசிகலா இருந்த மாதிரி இன்னைக்கு இவங்களை சுற்றி, விஜயை சுற்றி மார்ட்டின் ஃபேமிலி வேறு வேறு வகையில் இருக்கா இல்லையா? சமீபத்தில் அவர் மார்ட்டின் மகன் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அதாவது மாமா மச்சான் சொன்ன மாதிரி அவரெல்லாம் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலீங்க அப்படின்னா அதை வச்சு நான் பேசிட்டு போகிறேன். அதை வச்சு அவங்க முக்கிய புள்ளியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா மார்ட்டினுடைய மனைவி, இப்படி ஒரு பெரிய நெக்ஸஸ் சுற்றி இருக்குது. சசிகலாவை நீங்கள் மாஃபியான்னு சொன்னீங்க, மன்னார்குடி மாஃபியான்ட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு மாஃபியா பிடியில் சிக்கியிருக்கிறார் ஊழல் எதிர்ப்பு போராளி விஜய், அப்படிதான் சொல்லுங்கள். அவரை சுற்றி இருக்கிற எல்லாரும், நீங்கள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு காசு கொடுத்துட்டாரு, எம்எல்ஏக்கு கார் கொடுக்குறாரு, அதனால் ஊழல் ஒழிஞ்சுன்னு சொன்னால் விஜயபாஸ்கருக்கு என்ன கொடுத்தாரு? அதிமுகலேருந்து வந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், மதுராந்தகத்திலேருந்து வந்த இவங்க எல்லாருக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு, அல்லது அவங்க என்ன கொடுத்தாங்க, இப்படி தான் சொல்லணும்ல. அவங்க எதுக்காக இங்கே வராங்க? அதாவது ஊழல் ஒழிப்புக்காக. அந்த விஜயபாஸ்கர் வந்து ஊழல் ஒழிக்கிறதுக்காக தவம் இருந்து வர்றாரு. விஜய் மாமா மூலமாக நம்ம ஊழல் ஒழிக்கலாம், எனக்கு ஜெயலலிதா கூட இருந்து ஊழல் ஒழிச்சது பத்தாதுன்னு இங்கே ஊழல் ஒழிக்க வர்றான். பாருங்கள், ரொம்ப நம்ம இதுக்கு ரிசர்ச்சே பண்ண தேவையில்லை. ரொம்ப வெளிப்படையாக தெரிகிற உண்மையை கூட மறுத்துட்டு இது ஊழல் ஒழிக்க வந்திருக்கிறாரு. நேற்று வந்து ஒன்று எழுதியிருந்தேன், சமஸ் எனும் நரின்று. அதுக்கு வந்து வாசுகி லக்ஷ்மணன்கிற தோழர் வந்து ஒரு பதிவு எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு பகுதியில் முக்கியமாக அவங்க கேட்டிருக்கிற ஒரு கேள்வி, அதில் என்னன்னு கேட்டால், ஊழல் ஒழிந்து விட்டது என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, 30% ஸ்டாலின் வரி வாங்கினார்ப்பா, அது ரைட்டு. மொத்தம் 4 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்குதுன்னு சொன்னால் 50%க்கு மேலே அரசு ஊழியர்களுக்கு செலவுக்கு போயிடுது. சரியா? 30% இவர் வாங்கியிருக்கிறாரு. 4 லட்சம் கோடியில் 30% அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடியாக வரணும்ல. சரிதானே? இப்போ நீங்கள் ஸ்டாலினுக்கு போயிட்டு இருந்து 30% வரியை தடுத்துட்டீங்க அப்படின்னா, அரசாங்கத்திலேருந்து லீக் ஆகிட்டு இருந்த 1.5 லட்சம் கோடியை தடுத்துருக்கீங்க. எப்படி தடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. வடிவேல் ஒரு படத்தில் வாட்டர் டேங்கில் வச்சு அண்டை கொடுத்துட்டு இருப்பார், ஒருத்தர் வந்து மண்டையை வச்சு அண்டை கொடுப்பார்ல, அதை மாதிரி எப்படியோ தடுத்துட்டீங்க. தடுத்த போது அரசாங்க வருவாயில் 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி உள்ள எக்ஸ்ட்ரா வரணுமா இல்லையா? எக்ஸ்ட்ரா வரணும். இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் வந்து அவங்க வந்து இந்த பட்ஜெட்டு போகிறதுக்கு முன்னாடி பட்ஜெட் போட்டாங்க, அதில் ஊழல் பண்ணிட்டாங்க, எங்களால் டக்குன்னு தடுக்க முடியல. அப்போ அடுத்த வருஷம் நீ 1.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா காமிக்கணும். இந்த ஒரு அரிசி மில் காமெடி இருக்கும் தெரியுமா? இது எத்தனை செருப்பு? 1 செருப்பு, 2 செருப்பு அப்படின்னு தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டான்னு கவுண்டமணி சொல்லுவார். சரியா? நான் சொல்ல கவுண்டமணி சொல்லுவார். நீ 1.5 லட்சம் கோடி கொண்டு வந்து காமி, ஊழல் ஒழிச்சிட்டல. அரசு திட்டங்கள் இல்லை, தனியாக வருவாய் எங்கே போயிட்டுச்சுன்னா எங்கே போயிடுச்சு, அந்த லீக்கேஜை எடுத்து நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கஜானாக்குள்ளே கொண்டு வரோன்னு சொன்னார்ல விஜய். ஆனால் நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுடைய வேலை என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்கீங்க. திமுக கவர்மெண்ட் இந்த குவார்ட்டரில் வாங்கினதை விட எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்கீங்க. அப்போ லஞ்சத்தை ஒழிச்சேங்கிறது ஒரு பொய் அப்படின்ட்டு நீங்களும் நாங்களும் ஒரு சாதாரண ஒரு யூடியூப்பில் வேலை பார்த்துட்டு இருக்க நாம கேட்க வேண்டாம். மூத்த பத்திரிகையாளர் சமஸ் கேட்டிருக்கணும்ல, அவருக்கு ஏன் கேட்க தோணலை? பிகாஸ் ஏற்கனவே அந்த ரூட் மாஃபியா இருக்குல்ல, ரூட் மாஃபியான்னு சொல்கிறோம், அவர் என்ன பேரில் இருக்கட்டும், விஜயை சுற்றி பின்னாடி இவன் ஷூட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, ஷூட்டிங்கில் ஒரு வேளை விஜய் முருகன் நடிக்கிறாருன்னா அவரை சுற்றி ஒளிவட்டம் மாதிரி ஒன்று வர்றதுக்கு செட்டில் எதாவது பண்ணுவாங்க, அல்லது கிராஃபிக்ஸில் எதாவது பண்ணுவாங்க. அந்த கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுற வேலையை தான் சம செஞ்சிட்ருக்கிறாரு. உடனே பத்திரிகையாளர்கள் கடித்து குதறுகிறார்கள். இவங்க வந்து எங்களை வந்து நான் உண்மையை சொல்ல விட மாட்டேங்காங்க. நீங்கள் எங்கே உண்மையை சொன்னீங்க? கரூர் விஷயத்தில் 40 சொச்சம் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் கூட்ட நெரிசல் இறந்து போனதுக்கு விஜயை பொறுப்பாக்க சொன்னால் என்ன சொன்னார்? நம்ம எல்லாரும் பொறுப்பு, ஊடகங்கள் பொறுப்பும் பொதுமக்கள் பொறுப்புன்னு இருந்தார். நீ பொறுப்பு, நீ தான் பரப்பிட்டு இருந்த. சரி, நீ பொறுப்பு இல்லை. விஜய பொறுப்பு கிடையாது. நாங்கள் லைவ் பார்த்துட்டு நாங்கள் பொறுப்போம். லைவை திரட்டி மக்களை அங்கே கொண்டு போய் கூட்டம் சேர்த்து விட்ட புசியானந்த் மத்தியானம் விஜய் வருவார்னு சொன்னது மட்டும் இல்லை, இந்த டிவிக்காரையும் சொன்னாங்க இல்லை. அப்போ ஆள் சேர்த்ததில் உனக்கும் பங்குண்டு இல்லை. அந்த மக்கள் அங்கே காலையிலேருந்து காற்று கிடந்து தண்ணி தாகம் எடுத்து அதுக்கு பிறகு குடல் பற்றி குழந்தை செத்து போனால் உனக்கு பொறுப்பு விட்டாச்சு, கை கழுவாச்சு. வழக்கமாக இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை உண்டு இல்லை,
பாவ மன்னிப்பு கேட்டு அப்புறம் மறந்து போயிடுறது. அதே மாதிரி ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அல்லது பாவத்தை தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டார். இப்போ அடுத்தால வந்திருக்கிறாரு. அதனால தான் நான் சொன்னேன், இப்போ சமஸ் ஒரு நரி மாதிரி தான் வேலையை பார்த்துருக்காரு. இவங்க ஒரு கல்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஊழல் 90களுக்கு பிறகு, தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் வந்ததுக்கு பிறகு, இதுக்கு முன்னாடி அப்படி ஊழல் சாதாரணமாக கவர்மெண்ட் வேலையில் ஒரு லைசன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. இயற்கை வளங்கள் இருக்குல்ல, இயற்கை வளங்களை கான்ட்ராக்ட் போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறதன் வழியாக அந்த ஊழலினுடைய தன்மை, ஏன்னா ரிசோர்ஸோடைய வெல்த்தோட அளவு இருக்குல்ல, அது பெருசு. இப்போ இந்த பெருசை குவிச்சிக்கிறதுக்கு சாதாரணமாக வச்சு பாருங்கள், ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேரில் 80 பேர் 100 பேர் 100 பணக்காரங்களில் 80 பேர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்களாக இருக்காங்க வச்சுமே. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக் தான். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது சமஸுக்காகவே உட்கார்ந்த, ஏன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளரோட மோதும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக மோதணும். அதனால் கொஞ்சம் டேட்டாலாம் எடுத்து இந்த பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 4005 கார்ப்பரேட் போர்டு மெம்பர்ஸ், 34,772 டைரக்டர்ஸை ஆய்வு பண்ணால், அதாவது கம்பெனிஸுடைய மேலே இருக்க பொசிஷனில் இருக்கிறவங்க, அப்பர் காஸ்ட் மட்டுமே டைரக்டர்ஸில் 94%, சிஇஓஸ் 94%, SC/ST டைரக்டர் வந்து 3%. இவ்வளோ தான். அதில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. இதை நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், சரியா, ஒரு ஸ்ட்ரக்சர், இவங்க ஊழல் பண்ணுறாங்க. ஊழல் தொடர்பான புகார் எங்கே போகும்? நீதிபதி எல்லாத்துக்கும் போகும். உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஷேரில் மக்கள் தொகையில் 20% 25% மட்டும் இருக்கிற அப்பர் காஸ்ட், பார்ப்பன உயர் சாதிகள், பணியாட்கள் அல்லது உயர் சாதிகள் எல்லாம் சேர்ந்து 73% கூட நீதிபதிகள் இருக்கிறாங்க. இது நான் சொல்ல லா மினிஸ்ட்ரி வெளியிட்ட ஒரு டேட்டா, 2021 2026 டேட்டா, சரியா. இந்தியாவில் இருக்க பில்லியனர்கள் இருக்காங்கல்ல, பெரும்பணக்காரர்கள், அவங்களில் இருக்கிற மொத்த சொத்து மதிப்பு இருக்குல்ல, அந்த சொத்து மதிப்பில் மொத்த பில்லியனர்ஸ் மட்டும் அவங்களோட சொத்தை மட்டும் சேர்த்தாலும் 88%க்கு மேலே அப்பர் காஸ்ட் இருக்குது. ஓபிசி எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க தெரியுமா? ஓபிசி கிட்ட இருக்க சொத்து ஒரு 9%, எஸ்சி கிட்ட 2.6, பழங்குடிகள்கிட்ட பெரிய அளவில் காசு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா அந்த பகுதியில் பழங்குடிகள் தான் அதிகம் இருக்கிறாங்க. ஆனால் சுரங்க உரிமையாளர்களாக பழங்குடிகள் இல்லை, சரியா. மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $950 பில்லியன், கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் சொத்துன்னு வச்சுக்கிட்டா, $1 ட்ரில்லியன் $1 ட்ரில்லியன் ஒரு 1000 வச்சுக்கிட்டு வச்சுமே, 1000ல் $840 உயர் சாதிகள் கையில் இருக்குது. அப்போ இந்த கம்பெனிஸ் அதிகாரம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அரசாங்கத்திலிருந்து, அரசாங்கம் இயற்கை வளங்களை விற்கணும் என்று முடிவு செய்தால், அந்த வளத்தில் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கான பெரிய பாசிபிலிட்டி யாருக்கு இருக்குது? உயர் சாதிகள் கையில் இருக்குது. அவங்க எடுத்துக்கும் பொழுது கொஞ்சோண்டு பிட்டு காசு அப்படி தூக்கி எறிகிறான்ல, அந்த அரசியல்வாதி பொறுக்கிறான்ல, அவன் வந்து இந்த சிஸ்டம் வந்து இதில் சர்வே ஆகணும்னு சொன்னால் இவன்றது காசு பார்த்தா தான் உண்டுன்னு சொல்லி காசு வாங்குறான். சமஸ் மாதிரியான பேர்வழிகள் இவன் தான் ஊழல் பேர்வழிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக காசு எடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல அந்த பில்லியனர்ஸ், இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை சொத்து அவங்க கையில் தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற டாப் 100 பேரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் பெரும்பாலும் இந்தியாவில் வந்து பில்லியனர்ஸ் எண்ணிக்கை சொன்னேன், மொத்தம் பணக்காரர்கள் லிஸ்ட் எடுத்தாலே பார்ப்பனம் பணியாக்கள் மட்டுமே 40% அவங்க கையில் தான், அவன் தான் பெரும்பணக்காரராக இருக்கிறான். அதுக்கப்புறம் மிச்ச சொச்ச தான் மார்வாடிகள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று 2022 செஞ்ச ஆய்வின்படி அந்த 100 பேர்னா 26 பேர் மார்வாடி குடும்பம். இப்போ குஜராத்திஸ் வந்திருக்காங்க, செட்டியார் வந்திருக்கிறாங்க, அப்புறம் இவர் என்ன ஜாதி, ஆதவர்ஜுனா செட்டியாரா, இந்த மாதிரி சாதிகள் தான் உங்களுக்கு மேலே வந்திருக்குது. அப்போ இந்த ஸ்கோப் ஆஃப் கரப்ஷன் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொங்கு வேளாளர்கள் கவுண்டரும் கொஞ்சம் அந்த இண்டஸ்ட்ரியில் அது கொஞ்சம் அது இப்போ சமீபமாக வந்திருக்கிறாங்க. ஆனால் மெல்ல கவனித்து பார்த்தா உண்மை என்னன்னு கேட்டால், ஊழல் செய்வதற்கான வாய்ப்பு பாரம்பரியமாக இருந்த அந்த சாதிகளிலிருந்து முற்றுரிமையாக பறிக்கப்படவில்லை. இதில் வந்து கலைஞர் ஊழலே செய்யலை அல்லது இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதியை சார்ந்தவர் ஊழலே செய்யலை நான் சொல்ல வரல. ஆனால் ஊழல் செஞ்சாங்க நீ சொல்லலை, நீ ப்ரூவ் பண்ணணும். சட்டப்பூர்வமான வழிகள் தான் இருக்குது, சட்டப்பூர்வமான வழிகளை நீங்கள் வந்து பின்பற்றணும்னு சொல்லும்போது, நீ சட்டப்பூர்வமான வழியில் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளின்னு சொல்லப்பட்டார். ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி சொல்லப்படலை, சட்டப்படி ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி. கலைஞர் மீது ஊழல் புகார் சொல்லப்பட்டது, ஆனால் அந்த ஊழல் புகார் மீது அவருக்கு எந்த விதமான தண்டிக்கவும் படவில்லை. அப்படிங்கிற பொழுது குற்றம் சுமத்தப்பட்டதுனாலேயே வாழ்நாள் முழுக்க இவங்க குற்றவாளின்னு சொல்லுவீங்க. குற்றம் சுமத்தப்பட்டு அவங்க வந்து சிறைக்கும் போய் ஊதுபத்தி உருட்டின ஜெயலலிதா வழியில் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லுகிற விஜய் ஆட்சி, ஆதவர்ஜுனா ஆட்சி, அது வந்து ஊழலற்ற ஆட்சி, அதில் முதல் படி எடுத்து வச்சுட்டாங்க, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான முதல் அடியாளம். கிட்டத்தட்ட எப்படி மரிய வில்சன் விஜய்க்கு ஜேபிஆராக செயல்படுவேன் என்று சொன்னாரோ, அதே போல் ஊடகத்தளத்தில் விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜேபிஆராக செயல்பட தொடங்கிட்டார். ஜேபிஆர் எம்ஜிஆருக்கு எப்படிலாம் உதவி பண்ணாருங்கிறது வரலாறு அறிந்தவர்கள் தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி ஊடக வெளியில் ஒரு ஜேபிஆராக செயல்படுகிறார் சமஸ் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறது.
நீங்கள் வந்து ஊழல் இந்த மாயமால கதைகள் இருக்குல்ல, நீங்கள் விஜய் உண்மையிலே உங்களுக்கு ட்ராக்கர், நீங்கள் வந்து புதிய தலைமுறை வெப்சைட்டில் சிந்தைன்னு தலை வச்சுருக்கீங்களா, ட்ராக்கர் போடுங்க. இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வெளியிருந்து எங்கேருந்துடா கொண்டு வரீங்க? 30 லட்சம் கோடி 30% வரின்னு சொல்லலடா, எங்கேருந்துடா கொண்டு வரீங்க? கொண்டு வந்து காமி, நான் ட்ராக்கர் போடுறேன். வழக்கமாக டிவி சேனல்ஸில் வந்து டைமர் போடுவாங்களே 24 மணி நேரம் ராக்கெட் விட போகிறாங்கன்ட்டு. இவங்க விடுகிற ஊழல் எதிர்ப்பு ராக்கெட்டு எத்தனை மணிக்கு லான்ச் ஆகுது, எத்தனாம் தேதி லான்ச் ஆகுதுன்னு சொல்லி ஒரு டைமர் போட்டு காமி. இல்லைனா வாய்ச்சோட இன்னொரு பக்கமும் திமுக கட்சிக்காரர்கள், திமுக உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பவாத பேர்வழிகளுக்கு கொடுக்குற அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்தின் வழியாக நீங்கள் சமூகத்தில் மேலும் மேலும் விஷத்தை பரப்புறதுக்கு உத்தரவாதப்படுத்துறீங்க. நீங்கள் ஒரு பக்கம் அவர் ஏவா வேலுக்கு என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் வந்து நீங்கள் மாடர்னிட்டியில் இல்லை, நீங்கள் எங்கே பின்தங்கி இருக்கிறீங்க. நாள் உங்களை பற்றி இழிவாக ஒருத்தன் கட்டுரை எழுதுறான், அவன் புக்கை கூட்டு வந்து விளம்பரப்படுத்துகிறார் ஒருத்தர். அப்போ ஒரு ட்ராக்கில் இல்லை, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. சமூக வலைதளத்தில் அவர் அவதூறு பரப்பிட்டார். இவர் சட்டமன்றத்தில் போய் அவர் புத்தகத்தை விட்டு இவர் அருமையான புத்தகம் சபாநாயகர் இந்த புத்தகத்தை காமிக்கிறேங்கிறார். ஏதாவது நியாயம் இருக்குதா? நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை எடுத்து பேசியிருக்கிறோம். மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.